கிருஷ்ணன் வாசல்ல வளையலோடு காத்துன்னு இருக்கான், யாராவது மாட்டுவாளா அப்படின்னு பாத்துன்னு இருக்கான். அப்பதான் ஒரு நாகப்பழக்காரி நாகப்பழங்கள் வித்துண்டு வந்தாளாம் சாலையில. இந்த ஒருத்தி நாகப்பழக்காரி வரவும் கிருஷ்ணன் என்ன பண்ணானா நாகப்பழக்காரிட்ட நீட்டினானாம். அவ பார்த்தா, என்னப்பா வளையல் நீட்டுற? இல்ல, இந்த வளையலுக்கு எவ்வளவு நாகப்பழம் தருவேள் அப்படின்னு கேட்டானாம். அவ சொன்னாலாம், இதுக்கா 4 வேணா தருவேன். என்னது இது, ஒரு தங்க வளையல் தரேன், இதுக்கு வெறும் 4 நாகப்பழமா? இல்ல 4னா கட்டாது, ஒரு 8ஆவது கொடுக்கணுமேன்னா. அவ பார்த்தா, 8எல்லாம் சரி வராதுப்பா, எனக்கு கட்டுப்படி ஆகாது, இது ஒரு 6 வேணா தரேன். இது பாருங்க, இந்த வளையலே இவனுது இல்ல, எங்க இருந்தோ திருடின்னு வந்த வளையல். அதை வச்சுட்டு இந்த வளையலுக்கெல்லாம் 4 பழம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன், 8ஆவது கொடுக்கணும். அப்படி இப்படி பேரம் பேசினான். அவ 6 தரேன்னு கொடுத்துட்டா. வளையலையும் நாகப்பழக்காரி வாங்கிட்டாளாம். வாங்கிட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் சொன்னானா, 6 நாகப்பழம் போராது, இன்னும் 2 பழம் கொடுத்தாதான் போவேன்னு கிருஷ்ணன் பேரம் பேசுறான். அந்த சமயம் பார்த்து இந்த பெண் வெளியில போயிருந்தாளே, அவ வீட்டுக்கு திரும்பி வரா. அந்த பெண் ஏதோ விசாரிப்போன்னு போனாலாம், என்ன 2 பேரும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து சண்டை போட்டு இருக்காளே அப்படின்ட்டு கேட்டாலாம். அப்போ அந்த நாகப்பழக்காரி சொன்னாலாம், ஆமா கோபிகையே, இவா நீயாவது கொஞ்சம் மத்தியசம் பேசு. அவ பார்த்தாலாம், ஏய் இது என் வீட்டு வளையல், இந்த வளையலை கொடுத்து இவன் நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கானா, இந்த வளையல் யாரோடது ஒழுங்கா சொல்லுன்னு அந்த நாகப்பழக்காரிட்ட கேட்டா. அவ சொல்லிட்டாலும், வருமா எனக்கு தெரியாது, கிருஷ்ணன் தான் அந்த வளையலை கொடுத்தான், அதனால அவன்கிட்ட கேட்டுக்கோ. உடனே அந்த பெண் கிருஷ்ணனை பார்த்து திரும்பினாலும் அந்த கோபிகை, ஏண்டா என் வீட்டுக்குள்ள இருந்து வளையலையா திருடின, ஏன் திருடினாய் சொல்லு அப்படின்னு கேட்டாலும். கிருஷ்ணன் உடனே பதில் சொன்னானா, நான் கிடையாதே, நான் எங்க திருடினேன்னா. டேய் நீ தானடா இவளுக்கு வளையலை கொடுத்தேன்னு சொன்னா அப்படின்னாலாம். நாகப்பழக்காரிட்டு தானே வளையலை பார்த்த, அப்ப நீ இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வீட்டுக்குள்ள போ, உன் பெண்ணை கூப்பிடு, அவ கையில வளையல் இருக்கான்னு கேளு, இருக்குன்னா விட்டுடு, இல்லைன்னு சொன்னா அவ எங்க காண அடிச்சான்னு கேளு. நீ அங்கேருந்து தானே வரணும், இங்க வந்து எங்கிட்ட விசாரணை ஆரம்பிச்சா எப்படி? நான் இல்லேன், நான்லாம் வரவும் இல்லை திருடவும் இல்லை, இந்த அடையாள வளையலை வச்சு நான் திருடினேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானோ. அந்த பெண் பார்த்தா, இவன் தான் திருடி இருப்பான்னு நன்னா தெரியும், அதனால பிளேட்டை மாத்தினாலும். இல்லடா, நான் கண்ணால பார்த்துட்டு தான் பேசின்னு இருக்கேன், நீ என் வீட்டுக்குள்ள வந்ததையும் நான் பார்த்தேன், என் பெண்ணை கூப்பிட்டதையும் நான் பார்த்தேன், அவ கையில இருந்து வளையல் கழட்டினதையும் நான் பார்த்தேன், நாகப்பழக்காரிட்ட கொடுத்ததையும் நான் பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன் நீ திருடி இருக்கேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, ரொம்ப சந்தோஷம், உன் கண்ணு முன்னாடிதான் எடுத்தேன்னா அது எப்படி திருட்டாகும்? உனக்கு தெரியாம எடுத்துன்னு போனாதானே திருட்டு. அப்போ உன் கண் முன்னாடிதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், கண் முன்னாடிதான் பொண்ணை கூப்பிட்டுருக்கேன், கண் முன்னாடிதான் வளையலை கட்டியிருக்கேன், கண் முன்னாடிதான் நாகப்பழக்காரிட்ட கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? நாகப்பழம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் வந்து கேட்பேன்னா என்ன அர்த்தம்? 1 வருஷம் முன்னாடி காணா போன பொருளுக்கு 1 வருஷம் கழிச்சு யாராவது வந்து எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? உன் கண் எதிரில் கொண்டு போனேன்னா உன் அனுமதியோடு பெற்று சென்றேன்னு அர்த்தம். அப்ப நான் திருடன் அல்லேன், நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. அப்ப நீ கண்ணால பார்க்கலேனாலும் என்ன திருடன்னு சொல்லக்கூடாது, நீ கண்ணால பார்த்துட்டேனாலும் அது திருட்டே கிடையாது, என்ன திருடன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிரிக்கின்றானே. ஹாஹான்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான்.